வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன எபிசோட்ஸ்ல பார்த்திருப்போம். நம்ம சிங்மிங் இருக்கான்ல, நம்ம பேக்சுனால நிறைய பிரச்சனையை இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் ஃபேஸ் பண்றான்னு சொல்ல முடியாது, அந்த தேர்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் மத்த டிசிபிள்ஸ்லாம் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம சிங்மிங் தான் காரணம். நம்ம சிங்மிங் இதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் சொல்லுவான். எல்லா செகண்ட் ரேங்க் டிசிபிள்ஸ் பேக்சுனை சேர்த்து மொத்த பேரையும் போயிட்டு நான் மண்டையை உடச்சிட்டு வந்துடுறேன், வேலை முடிஞ்சிச்சுன்னு. ஆனா நம்ம ஜாங் கேட்டுக்கிட்டதுனால சரி, இந்த மவுண்ட் வாசெக்டும் இந்த சதர்ன் செக்டுக்குமான கான்ஃபரன்ஸ் முடியற வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன். ஒருவேளை அவங்களே என்கிட்ட பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இதோட தான் போன சாப்டர்ஸ் எண்டாச்சு. இப்ப அதுல இருந்து அடுத்த சாப்டர்ஸ கண்டினியூ பண்ணுவோம். நம்ம பேக்சுனும் பேக்சாங்கும் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம பேக்சாங் என்ன சொல்லுவான்னா, நம்ம சிங்மிங் கிட்ட இருந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவான். அதாவது இவன் எதை பத்தி பேசுறான்னா, நம்ம பேக்சுன் சொன்னதுனால எல்லா செகண்ட் ரேங்க் டிசிபிள்ஸும் சேர்ந்து இந்த தேர்ட் ரேங்க் டிசிபிள்ஸ பாக்குற இடத்துலலாம் இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, ரூல்ஸ்ன்னு சொல்லி. இது எல்லாமே நம்ம சிங்மிங்க வலிக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக. ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணியும் கூட இந்த சிங்மிங் கோவமே படாம அந்த கோவத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான். இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேக்சுன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் ஒருவேளை கோவப்பட்டு கத்தி இருந்தானா அதை ஒரு பெரிய பிரச்சனையா மாத்திருக்கலாம் தான் இந்த பேக்சுன் ஐடியா பண்ணியிருப்பான். ஆனா அதெல்லாம் பண்ணாம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியாவே இருக்கான் இந்த சிங்மிங். இப்ப என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்க. ஆனா இப்ப பேக்சாங்குக்கு இன்னொரு வருத்தம் இருக்கும். இந்த தேர்ட் ரேங்க் டிசிபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்ல வழிக்கு கொண்டு வரது நம்மளோட கடமை தான். ஆனாலும் மவுண்ட் வாசெக்டுக்கும் சதர்ன் செக்டுக்குமான கான்ஃபரன்ஸ் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸையும் பார்க்கணும், நம்மளோட ட்ரைனிங்கும் இருக்கு. சோ ஃபைனல் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம போய் அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தா நம்மளுக்கான டைம் வேஸ்ட் ஆகுது. இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்துல எல்டர்ஸும் நம்ம மேல கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம ட்ரைனிங்க பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்சாங் கேட்பான். உடனே இந்த பேக்சுன் சொல்லுவான், நீ சொல்றதும் கரெக்ட் தான், இந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனாலும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த தேர்ட் ரேங்க் டிசிபிள்ஸ் நம்ம இந்த ட்ரைனிங்க்கு போறதுக்கு முன்னாடி இப்படி இல்ல, எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல பசங்களா இருந்தாங்க. அந்த நல்ல பசங்களை நம்ம பனிஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் நடுவுல வந்த ஒருத்தன் இருக்கானே, அவன் தானே பிரச்சனை. அவனை மட்டும் நம்ம பனிஷ் பண்ணா போதும். அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. நான் இதை பண்ண வேணான்னு தான் நினைச்சேன், ஆனா அவன் என்ன பண்ண வச்சுட்டான். அவனை கொஞ்சம் அடிச்சுதான் திருத்தி ஆகணும், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு கஷ்டகாலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். சோ இந்த பக்கம் நம்ம சிங்மிங் அன்னைக்கு காலையும், அதாவது விடிய காலையே திரும்பியும் அங்க இருந்து வெளில வந்து அவனோட ட்ரைனிங் நடக்கிற இடத்துக்கு போவான். அதே இடத்துக்கு போக மாட்டான், வேற ஒரு இடத்துக்கு போவான். ஏன்னா 2 தடவை மாட்டிக்கிட்டான்ல. சோ அப்படி போறப்ப அவன் இதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான், இந்த பேக்சுனை பத்தி. இவன் தேவையே இல்லாம ஒரு சின்ன பையன்லாம் எனக்கு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கானேன்னு. நார்மலான நிலைமையில இருந்திருந்தா நம்ம சிங்மிங் இந்நேரம் பேக்சுனை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். ஆனா நம்ம ஜாங்கு கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவன் அமைதியா இருக்கான். ஏன்னா நம்ம ஜாங்கு ரீசன்ட் டைம்ஸ்ல கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாமே அவங்க அண்ணனை பாக்குற மாதிரியே இருக்கான். சோ அந்த காரணத்தினால அவங்க அண்ணனே வந்து கேட்ட மாதிரி இருக்கிறதுனாலதான் இப்போதைக்கு நம்ம சிங்மிங் அமைதியா இருக்கா. என்னதான் நம்ம சிங்மிங்குக்கு இந்த செகண்ட் ரேங்க் டிசிபிள்ஸ் மேல கோவம் இருந்தாலும் அதை விட அதிகப்படியான கோவம் அந்த சதர்ன் எட்ஜ்ல இருக்கிறவனுங்க மேலதான். அந்த காரணத்தினாலதான் அவனுங்களை அடிக்கிறது தான் முக்கியம்னு இப்ப இவனுங்க பண்றதை பொறுத்துக்கிட்டு அமைதியாவே இருக்கான். சோ அப்படி அவன் ட்ரைனிங் நடக்கிற இடத்துக்கும் போயிருவான். அங்க போயிட்டு அவனோட ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணலாம்னு நினைப்பான். அப்ப அவனோட ஸ்வாட ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவானா. ஓபன் பண்ணோனே இதுக்கும் ஒரு தடவை திரும்பி பாத்துக்குருவோன்னு அப்படியே பொறுமையா திரும்பி பார்ப்பான். ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி பண்றானா, ஒரு பொண்ணு சம்பந்தமே இல்லாம பேய் மாதிரி அப்பப்போ வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு யோசிப்பான். சோ நம்ம சியோல் தான். இந்த சியோல் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. இதோட பிரசன்ஸும் வீக்கா இருக்கிறதுனால நம்ம சிங்மிங்காலே இந்த பொண்ணை டிடெக்ட் பண்ணவே முடியல. அந்த காரணத்தினால அப்பப்போ முன்னாடி வந்து பேய் மாதிரி பயமுறுத்திக்கிட்டு போகுது. உண்மையிலே பேயா இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது, 80 வருஷத்துல நான் ஒரு பேய கூட பாக்கல, இப்பயா பேய் வந்துற போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட ஓபன் பண்ணுவானே. அந்த ஸ்வாடுல ஒரு முகத்தோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அப்படியே வந்துட்டு அந்த முகம் சிங்மியோங் அப்படின்னு கூப்பிடும். ஆ அப்படின்னு கத்திக்கிட்டு நம்ம சிங்மிங் பதறிக்கிட்டு பிசாசு எப்போ பார்த்தாலும் பின்னாடி வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கி அப்படின்னு திட்டுவான். உடனே அந்த சியோல் சொல்லும், நான் உன்னோட சீனியர், நீ என்னோட ஜூனியர், அப்ப நீ என்கிட்ட மரியாதையா பேச வேணாமான்னு கேட்கும். ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்சல், எப்ப பார்த்தாலும் எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. நீ மரியாதையா பேசணும் அப்படின்னு சொல்லும். சொல்றீங்களா மேடம், எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ யூஸ் பண்ண அந்த ஸ்வாட் டெக்னிக், பிளம் பிளாசத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஸ்வாட் டெக்னிக் இருக்குல்ல, அத எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்.
நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னோடனே, நீ அந்த டெக்னிக்க பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டெக்னிக்கை எனக்கு கத்துக்கொடு, அதுக்காக தான் நான் உன்கிட்ட பேசுறதுக்காக வந்தேன்னு சொல்லும். நீங்க என்ன பாத்தீங்களோ எனக்கு தெரியல. நீங்க ஏதோ சும்மா பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேபி டயர்டா இருந்திருப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்னால பிளம் பிளாசத்தெல்லாம் அந்த மாதிரிலாம் உருவாக்க முடியாது. நீங்க ஏதோ தப்பா பாத்துட்டீங்கன்னு சொல்லுவான். இல்ல நான் நல்லாவே பார்த்தேன், எனக்கு நல்லா தெரியும் அந்த டெக்னிக்கு. நீ எனக்கு அதை கத்து கொடுத்தே ஆகணும்னோனே, நீங்க திரும்பி தப்பா பேசுறீங்க சீனியர். நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நீங்க தானே சொன்னீங்க நீங்க சீனியர், நான் ஜூனியர். அப்ப யார் யார்கிட்ட கத்துக்கணும்? நான் தானே உங்ககிட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே கத்துக்கிறதுல எந்த விதமான ஹையரார்க்கியுமே கிடையாது, நீ எனக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பாத்தீங்களோ எனக்கு தெரியல. மேபி நீங்க தூக்க கலக்கத்துல இருந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி எந்த விதமான டெக்னிக்கும் கிடையாது. தயவு செஞ்சு என்னை தனியா விட்டுட்டு இங்க இருந்து போயிருங்கன்னு அவன் கடைசியா சொல்லிடுவான். உடனே அந்த சியோல் பொண்ணு சொல்லும், இல்ல நான் அந்த டெக்னிக்கை கத்துக்கிட்டே ஆகணும். எனக்கு அதுக்கான அவசியம் இருக்கு. அந்த டெக்னிக்கை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். அந்த காரணத்தினால திருப்பி அந்த டெக்னிக்கை நான் கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லும். இப்பதான் நம்ம சிங்மிங் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிப்பான். இந்த பிளம் பிளாசத்தை உருவாக்குற இந்த ஒரு ஸ்வாட் டெக்னிக்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரு டெக்னிக்கு வெறும் பிளம் பிளாசத்தை அப்படியே அதோட இல்யூஷனை காட்டாது. அதுக்கு பதிலா உண்மையான பிளம் பிளாசத்தையே உருவாக்கும் அந்த ஸ்வாட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணும்போது. அந்த காரணத்தினால இந்த ஒரு டெக்னிக்கை எந்த ஒரு மேனுவல்லையும் எழுதி வைக்க முடியாது. இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எழுதி வச்சு அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலாம் இந்த டெக்னிக்கை பண்ணி அந்த பிளம் பிளாசத்தை உருவாக்க முடியாது. அதுக்கு பதிலா இவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ, அந்த டெக்னிக்கை உண்மையிலே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்றத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இப்படி ஒரு விஷயத்த அவங்களால கத்துக்கவே முடியும். ஆனா அன்னைக்கான போர்ல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அந்த காரணத்தினால அடுத்த ஜெனரேஷனுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப அதனாலதான் இந்த டெக்னிக்கை எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. இப்ப இந்த பொண்ணு எங்க இருந்து இந்த டெக்னிக்கை பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிப்பா. உடனே அவனுக்கு வர யோசனை, உனக்கும் அந்த சதனஜ் செக்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கோவமா கேட்பான். அப்ப நம்ம சியோல் கேட்கும், சதனஜ் செக்டா, நீ என்ன பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு சதனஜ் செக்டோட லிங்க்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே இருந்தாலும் அதை மறைக்கக்கூடிய பொண்ணு அளவு அந்த அளவுக்கு அறிவெல்லாம் இந்த பொண்ணுக்கு கிடையாது. ஒருவேளை இந்த பொண்ணு சதனஜ்ல இருந்திருந்தாலும் அங்கே இந்த பொண்ணால பார்க்க முடிஞ்சது வெறும் 12 மூவ்மெண்ட் ஸ்னோ ஃபிளவர் ஸ்வாட் டெக்னிக் தான். பிளம் பிளாசத்தை உருவாக்குற ஸ்வாட் டெக்னிக்கா பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. சோ சதனஜுக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்பந்தம் இல்ல, வேற எங்கேயோ தான் இந்த பொண்ணு பார்த்திருக்கு. அப்படின்னா அது எங்க, அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நேரா நம்ம சியோல பார்த்து நம்ம சிங்மிங் கேட்பா, நீ ஏதோ ஒரு இடத்துல இந்த பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக்கா பார்த்தேன்னு சொன்னீல, அது எப்பன்னு கேட்பான். உடனே நம்ம சியோல என்ன சொல்லும்னா, நான் பார்த்தேன் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும். சொல்லிட்டு எனக்கு அதை கத்துக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லும். உடனே நம்ம சிங்மிங்கு திரும்பி இது இதே பேசிக்கிட்டே இருக்கே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு உண்மையிலே புரியல அப்படின்னு சொல்லி ஃபைனலா ஒரு தடவை சொல்லுவான். சொன்ன உடனே இந்த சியோல் அமைதியாயிரும். அமைதியாயிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும். அப்பாடியோ, ஒரு வழியா புரிஞ்சிருச்சுரா, நான் தப்பிச்சேன்டா சாமி அப்படின்னு நினைக்கும் போது இந்த சியோல் டக்குன்னு அதோட கத்தியை வெளில எடுக்கும். நீ சொன்னது கரெக்ட் தான் சிங்மிங், நான் உன்னோட சீனியரு, நீ என்னோட ஜூனியரு, நான் தான் உனக்கு சொல்லி தரணும். அப்படின்னா உனக்கு நான் சொல்லி கொடுத்தாதான் உனக்கு என்னன்றது புரிய வரும்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை தாக்குறதுக்காக ரெடியா இருக்கும். உடனே இவன் கேட்பான், நீங்க என்ன பைத்தியமா, சம்பந்தமே இல்லாம என்ன எதுக்கு அட்டாக் பண்ண போறீங்கன்னு. நீ எனக்கு கத்துத்தர மாட்டேன்னு சொல்லிட்டீல, அப்படின்னா உன் கூட சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இவன் கூட சண்டையும் போட ஆரம்பிச்சிரும். இவன் பெருசா எதிர்த்து சண்டைலாம் போட மாட்டான், அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் டாச் பண்ணிட்டு என்ன கேட்பானா, எந்த ஒரு சீனியரு இந்த மாதிரி ஒரு ஜூனியரை கிட்ட உண்மையான ஸ்வாட வச்சு சண்டை போடும், உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்கும் போது, ஏன்னா நீ என்னை விட ஸ்ட்ராங்கர், அந்த காரணத்தினால நான் உன்கிட்ட உண்மையான ஸ்வாட் வச்சுதான் சண்டை போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு திரும்பி இவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிரும். சோ அதோட எல்லா அட்டாக்ஸ்ல இருந்துமே நம்ம சிங்மிங் டாச் பண்ணுவான். அப்படி பண்ணும்போது அவன் இத பத்தி தான் யோசிப்பான். என்னன்னா, இந்த மாதிரியான அட்டாக்ஸ் அவன் ஏற்கனவே பார்த்திருக்கான். இந்த பொண்ணு தனியா நின்று ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுல, அப்ப இந்த பொண்ணோட எல்லா அட்டாக்ஸையுமே பார்த்தான். ரொம்ப ரொம்ப வேகமா ரொம்ப ஷிஃப்டா இருக்கிற எல்லா மூவ்மெண்ட்ஸையுமே அது யூஸ் பண்ணும். யூஸ் பண்ணி ஆப்பனண்டோட கேப்ஸை பார்த்து அதை பொறுத்து அடிக்கிற மாதிரி தான் இந்த பொண்ணு எல்லா அட்டாக்ஸையுமே வச்சிருக்கும். சோ அதனால இவன் இதை ஏற்கனவே பார்த்திருப்பான். உண்மையிலேயே மவுண்ட்வா செக்டோட ஒரிஜினலுக்கு ஏத்த மாதிரியான டெக்னிக்ஸை இந்த பொண்ணு மட்டும் தான் யூஸ் பண்ணுது. இத பத்தி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு ஓப்பனிங்க பார்த்து அந்த பொண்ணு அடிக்கிறதுக்காக இவன் மூஞ்சிக்கு முன்னாடி கத்தியை கொண்டு வந்துரும். உடனே நம்ம சிங்மிங் அதுல இருந்து விலகிடுவான். விலகிட்டு, ஏ பக்கி, இதுல இருந்து நான் விலகலைன்னா கண்டிப்பா நான் செத்து போயிருப்பேன் பக்கி அப்படின்பா. உடனே இந்த சியோல் சொல்லும், அதெல்லாம் நீ செத்துருக்க மாட்ட, உன்னோட எபிலிட்டிஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும். என்னது, ஏன் எபிலிட்டிஸ் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கியா, பைத்தியமா இருக்கே, உன்னையெல்லாம் எங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அதுவும் வேகமா இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்.
அப்படி சண்டை போடும்போது நம்ம சிங்மிங் எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்றதோ இல்ல டாச் பண்றதோ மட்டும் தான் பண்ணுவா. திருப்பி எதிர்த்து அடிக்க மாட்டான். ஏன்னா என்ன இருந்தாலும் இவன் உண்மையிலே கொஞ்சம் பெரிய பையன். அப்படி இருக்கிறப்ப சும்மா ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு உண்மையான ஸ்வாட வச்சு, அதுவும் மவுண்ட் வாசிக்டோட டிசிப்ளின் மேலேயே ஸ்வாட வச்சு சண்டை போடுறது நல்லது இல்லன்னு அவன் நினைப்பான். அப்படி இந்த பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரு அட்டாக்கு, இந்த அட்டாக் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை டிஃப்ளெக்ட் பண்ணுவான். கரெக்டா டிஃப்ளெக்ட் பண்ண உடனே அந்த பொண்ணு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட கேட்பான், எதுக்காக நீ இதெல்லாம் பண்றேன்னோனே நான் உன்னோட சீனியர் அப்படின்னு சொல்லி சொல்லும். உனக்கு என்ன மூளையில குழம்பி போச்சா அப்படின்னு சொல்லி கேட்பான். பார்த்தா உண்மையிலேயே மூளை குழம்புன மாதிரி தான் அந்த பொண்ணு நின்னுக்கிட்டு இருக்கும். என்ன ஆச்சுன்னா இந்த சியோல் ஸ்வாட் ட்ரங்க் ஆயிடுச்சு. அதாவது ஸ்வாட் ட்ரங்க்னா என்னன்னா அது ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி மயக்க நிலையில இருப்பாங்கல்ல. இந்த பெர்செக் மோட்லாம் போனா அந்த அனிமேல எல்லாம் பெர்செக் மோடு போவாங்கல்ல, அப்பெல்லாம் யாருமே அவங்களோட ஒரிஜினல் மைண்ட்ல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்வாட் டெக்னிக்ஸ பெர்ஃபார்ம் பண்ற அப்படின்ற ஒரு மைண்டோட தான் இப்ப இந்த பொண்ணும் இருக்கும். இததான் ஸ்வாட் ட்ரங்க்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்ல இருக்கும்போது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணோம்னா அவங்க அடுத்த லெவலுக்கு என்லைட்மெண்ட் ஆயிட்டு போயிருவாங்க. ஒருவேளை ஏதாவது தப்பா போச்சுன்னா அவங்களுக்கு கீ டிவியேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீ டிவியேஷன்ன்றது அவங்களுக்குள்ள இருக்க எனர்ஜி எல்லாம் தப்பு தப்பா போறது. சோ அந்த மாதிரி போச்சுன்னா அவங்க இறக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ கரெக்டா இதை கையாளணும், இல்லைன்னா இது பிரச்சனை ஆயிடும் அப்படின்றது நம்ம சிங்மிங்க்கு தெரியும். உடனே நம்ம சிங்மிங் என்ன பண்ணுவானா, சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அட்டாக்கா டிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே வருவான். சோ அந்த அட்டாக்லாம் ஒரிஜினலா எங்க இருக்கணும், இது லோவா இருக்கணும், இது ஹையா இருக்கணும், இது இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு எல்லா அட்டாக்கையும் டிஃப்ளெக்ட் பண்ணுவான். அப்படி பண்ண கொஞ்சம் கொஞ்சமா இந்த சியோல் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டே வரும். அதாவது அடுத்தடுத்த அட்டாக்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இன்னும் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பா என்லைட்மெண்ட் அடுத்த லெவலுக்கு நீ போயிடுவ அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கும் போது மலை மேல இருந்து ஒரு குரல் கேட்கும், என்னடா பண்ற அப்படின்னு. உடனே சிங்மிங்கும் எங்க இருந்து வாய்ஸ் வருது அப்படின்னு திரும்பி பார்த்தா மலை மேல அந்த கிளிஃப் மேல ஒருத்தன் நின்னுகிட்டு இருப்பான். அடே பக்கி, நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேப்பா. பார்த்தா நம்ம பேக்சொன் தான் அது. இந்த பேக்சொன்னும் அவனோட ஸ்வாட் கீயை யூஸ் பண்ணி அங்க இருந்து நம்ம சிங்மிங்க தாக்குறதுக்காக வருவான். ராஸ்கோல் இருடா வரேன்டா அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங் பக்கத்துல சியோல பாப்பான். சியோல பார்த்துட்டு ஒருவேளை இந்த பொண்ணை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு இந்த அட்டாக்க தடுக்கிறதுக்காக அங்க இருந்து ஜம்ப் பண்ணி அவனே போவான். சோ போயிட்டு அவன் ஸ்வாடெல்லாம் எடுக்க மாட்டான். அவனோட காலில் கீயை வச்சு அது மூலமா அந்த அட்டாக்க பிளாக் பண்ணுவான். நார்மலா இந்த மாதிரி 2 கீ இருக்கிற ஒரு அட்டாக்ஸ் கிளாஷ் ஆச்சுன்னா யாருக்கு கீ அதிகமா இருக்கோ இல்ல யாருக்கு அந்த கீயை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கோ அவங்களோட அட்டாக் தான் சுப்பீரியரா இருக்கும். அதாவது அவங்களோட அட்டாக் தான் ஜெயிக்கும். அப்ப இந்த அட்டாக்ல யார் ஜெயிக்கணும்? நம்ம சிங்மிங் தான். நம்ம சிங்மிங் அந்த பேக்சனோட அட்டாக்க பிளாக் பண்ணது மட்டும் கிடையாது, அவனோட கீயை டிஃப்ளெக்ட் பண்ணி அவனையும் கீழே அடிச்சிருவான். கீழே போய் இறங்கிடுவான். இறங்கின உடனே நம்ம சிங்மிங் ஒரு விஷயத்த மறந்துருப்பான், நம்ம சியோலுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கணும்ன்றது. சோ சியோல போய் பாப்பான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்ல இப்ப நடந்த குழப்பத்துல இருந்து அந்த பொண்ணு எந்திரிச்சிருந்துச்சுன்னா அந்த என்லைட்மெண்ட்டே அவ மிஸ் பண்ணிருப்பா. அவ அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியே இல்லாம போயிருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லி போய் பாப்பா. பார்த்தா அவ அப்பயுமே டிரான்ஸ் ஸ்டேட்ல தான் இருப்பா. சோ ஏற்கனவே அவ பிரசன்ஸ் வீக்கா, சுத்தி நடக்கிறத டிடெக்ட் பண்றதுக்குமே அவளுக்கு வீக்கு தான் போல. அவ டல்லா இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ் ஸ்டேட்ல இருந்து அவ இன்னும் எந்திரிக்கல. அப்ப இந்த பேக்சூன் எந்திரிச்சு கேட்பான், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒருத்தவங்க டிரான்ஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? ஒன்ன எனக்கு பிடிக்காதுதான், இருந்தாலும் இவ்வளவு கேவலமான செயலை நீ போய் செய்றியே, இதெல்லாம் என்னடா இது நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப நம்ம சிங்மிங் கேட்பான், அப்படின்னா என்ன கொல்றதுக்காக நீ எதுக்கு வந்த அப்படின்னு. உடனே இந்த பேக்சூன், நான் ஒன்னும் உன்னை கொல்லலாம் வரலையே அப்படின்னோடனே, ஆஹா நீ அந்த ஸ்வாட் கீயை யூஸ் பண்ணுவ, உன்னோட பிளட் லிஸ்டையும் காட்டுவ, அப்படி இருந்தும் நீ என்ன கொல்ல வரல, இதை நான் நம்பணுமா அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம சிங்மிங் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்றத இந்த பேக்சூன் ஒத்துக்குருவான். அவன் உண்மையிலேயே ஸ்வாட் கீயையும் யூஸ் பண்ணா நம்ம சிங்மிங்க தாக்குறதுக்காக பிளட் லிஸ்டையும் வச்சிருந்தா. ஆனாலும் இவ்ளோ பண்ணியும் நம்ம சிங்மிங்குக்கு ஒண்ணுமே ஆகல. ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம நம்ம சிங்மிங் அங்க அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கா. இது எப்படின்றதுதான் அவனுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். அப்ப நம்ம பேக்சூன் சொல்லுவான், நீ இனிமேல் என்ன பண்ணிட்டு இருந்தா நான் கேட்க மாட்டேன், ஆனா நீ இப்பவே இந்த இடத்துல இருந்து போயிடணும், உன்னோட ஸ்வாட கீழே வச்சிரு, அப்படி இல்லைன்னா உன்ன நான் ஒரு சீனியரா இல்லாம ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லுவான். இத சொன்ன உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பா, இது என்னமோ நல்ல விஷயம் தான், ஆனா இங்க ஒரு கெட்ட விஷயமும் இருக்கு. இந்த பொண்ணு இப்ப டிரான்ஸ் ஸ்டேட்ல இருக்கு, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னா இவ இன்னும் நல்ல என்லைட்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுவா. உனக்கு எக்ஸ்ட்ரீமான லக் இருந்திருக்கு, அந்த ஒரு காரணத்தினாலதான் நீ இந்த மாதிரி டிரான்ஸ்குள்ள போறப்ப உன் முன்னாடி என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கான். இருந்தாலும் நீ உன்னோட லக்க தான் பிளேம் பண்ணணும், ஏன்னா இப்ப எல்லாத்தையும் சொதப்புறதுக்குன்னே ஒருத்தன் வந்துட்டான். இப்ப நம்ம பேக்சூனை திரும்பி பார்த்துட்டு, என்னதான் நம்மளுக்கு ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும்
இந்த மாதிரி எல்லாத்தையும் சொதப்பி வச்சவன அடிக்கிறதுன்றது வேற. அப்ப நம்ம சிங்மிங் பேக்சுனை பார்த்து கேட்பான், நீ ஒரு சீனியர், நான் உன்னோட ஜூனியர். ஒருவேளை நீ என் கூட சண்டை போட்டேன்றது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னோட ரெப்புடேஷன் போயிடாதா அப்படின்னு. உடனே இந்த பேக்சுன், என்ன ஏதாவது பேசி இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? இங்க உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, உன்னை இன்னைக்கு என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்தவே முடியாது. அப்படியே ஒருவேளை மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் அப்புறமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப நம்ம சிங்மிங் சொல்லுவான், நீ சொன்னது எனக்கும் பிடிச்சிருக்கு. சரி, நான் ஒரு நல்ல ஐடியா கொடுக்கவா? இப்ப இங்க என்ன நடந்தாலும் சரி, அத பத்தி நம்ம வெளில யாருக்கிட்டயுமே சொல்ல வேணாம். இது உனக்கு ஓகேவான்னு கேட்பான். திரும்பி ஏதாவது பிளான் போட்டு தப்பிக்கலாம் நினைக்கிறியா அப்படின்னு இந்த பேக்சுன் கேட்கும்போது, இல்ல நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. முதல்ல நான் சொல்ல வரத முழுசா கேளு. இப்ப இங்க இந்த சண்டையில என்ன நடந்தாலும் சரி, ஒருவேளை நீயே என்னை தூக்கி போட்டு மிதிச்சாலும் நான் வெளியில போய் யாருக்கிட்டையும் நீ தான் இதை பண்ணன்னு சொல்லவே மாட்டேன். ஒருவேளை நான் அதை பத்தி சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ ஃபியூச்சர்ல என்ன பண்ண சொன்னாலும் நான் அதை பண்ணுவேன். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கும் பொருந்தும். இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்பான். இது கேட்ட உடனே இந்த பேக்சுனும், சரி நீ சொல்றத நானும் ஒத்துக்கிறேன், எனக்கும் அந்த ஐடியா பிடிச்சிருக்கு. இந்த ஒரு சண்டையோட உன் மேல இருக்கிற எல்லா கோவத்தையுமே நான் மறந்து போயிருவேன். ஆனா அது வரைக்கும் இந்த சண்டை முடியாது. இந்த ஸ்பேரிங்க நம்ம நிறுத்தவே மாட்டோம். நான் உன் கூட ஒரு சீனியராவோ இல்ல ஒரு ஃபெல்லோ டிசிபிளாவோ சண்டை போட மாட்டேன். அதுக்கு பதிலா ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா உன் கூட நான் ஸ்பேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம சிங்மிங் சொல்லுவான், தம்பி நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட நினைக்கிறேன். இங்க இப்ப நடக்க போறது ஸ்பேரிங் கிடையாது. நீ என் கையால அடி வாங்கி சாக போற, அதுதான் இங்க நடக்க போகுது. பொறுத்திருந்து பாருன்னு நம்ம சிங்மிங் அவனை அடிக்கிறதுக்காக கோவத்தோட கிளம்புவான். அவனை பார்த்த உடனே இந்த பேக்சுன் கேட்பான், நீ என்ன கிரேசியா அப்படின்னு. நான் கிரேசி கிடையாது, நீ தான் கிரேசி. இல்லனா ஏன் கூட போய் சண்டைக்கு வந்திருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்மிங் சொல்லுவான். அதை கேட்டு கோவப்படுற நம்ம பேக்சுன்னு இன்னும் வேகமா நம்ம சிங்மிங் அடிக்கிறதுக்காக ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான், இல்யூஷன் ஸ்வாட் டெக்னிக். இந்த டெக்னிக்ல இருந்து நம்ம சிங்மிங் அசால்ட்டா தப்பிப்பா. தப்பிச்ச உடனே இந்த பேக்சுன் பார்த்துட்டு, நான் இன்னைக்கே உனக்கு ஒரு பாடத்தை கத்துத்தரேன் பாரு அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், என்னோட இத்தனை வருஷத்துல எனக்கு யாரும் எந்த விதமான பாடத்தையும் சொல்லி கொடுத்ததே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிக்கு முன்னாடி அந்த கைய கொண்டு போயிருவான். அப்ப அந்த கை தான் நம்ம பேக்சுன் பாக்குற கடைசியா பாக்குற கையா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பேக்சுனால எந்திரிச்சு நிக்கவே முடியாது, அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்க போறான். அந்த கை போய் அந்த மூஞ்சில பட்ட உடனே நம்ம பேக்சுன்னு அப்படியே அந்த பக்கம் இருந்து போய் அவன் எந்த மலையில இருந்து இறங்கி வந்தானோ அந்த மலையிலே போய் மோதி அங்க ஒரு பெரிய பள்ளத்தையே உருவாக்கிடுவான். அப்ப திரும்பி எந்திரிக்கிற நம்ம பேக்சுன் கேட்பான், இதெல்லாம் எப்படி அப்படின்னு. எப்படியா எப்படி? ஏண்டா நீ ஏதோ ஒரு டெக்னிக்கை எடுத்துட்டு வந்துட்டு அந்த டெக்னிக்ல உன்னோட ஓன் சேஞ்சஸ போட்டு அந்த டெக்னிக்கை ஒருத்தனுக்கு எதிராக யூஸ் பண்ணீனா உடனே நீ பண்ண அட்டாக்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும் நினைக்கிறியான்னு கேட்பான். ஆனா நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவங்க யாருமே என்னோட டெக்னிக்ல எந்த வீக்னஸையுமே கண்டுபிடிக்கலையே அப்படின்னு இந்த பேக்சுன் கேட்கும்போது, அதுக்கான காரணம் நீ சண்டை போட்டவனுங்கெல்லாம் அந்த லட்சணத்துல இருந்திருக்காங்கன்னு சொல்லுவான். அப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பான், நம்ம லீ சாங்பேக்கு என்ன தப்பு பண்ணானோ அதே மாதிரியான தவறுகளை தான் இந்த பேக்சுனும் பண்றான். மேபி 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த தப்ப நிறைய பேர் பண்ணிருக்கலாம். ஆனா அப்ப இந்த தப்பு எல்லாத்தையுமே நான் பார்க்காம போயிட்டேன். இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்னால எல்லாத்தையும் தெளிவா பார்க்க முடியுதுன்னு நம்ம சிங்மிங் யோசிப்பான். உடனே நம்ம சிங்மிங் அவன் கிட்ட நடந்து வந்து என்ன சொல்லுவான்னா, நீ மவுண்ட் வாசெக்டோட டிசிபிளா இருக்கிறதுக்காக சந்தோஷப்பட்டுக்கோ. என்னோட ஃபிஸ்ட வச்சு உன்னை இங்கேயே அடிச்சு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுதுதான். இருந்தாலும் நீ மவுண்ட் வாசெக்டோட ஒரு ப்ரீஷியஸான டிசிபிள். அந்த காரணத்தினால நான் உன்னை அடிச்சா கூட அதுல இருந்து நீ ஏதாவது கத்துக்கிட்டு இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தான் உன்னை அடிக்க போறேன். சோ ரெடியா இருந்துக்கோ. என்னோட ஃபிஸ்ட வச்சு இல்ல, என்னோட ஸ்வாட வச்சு உன்னை நான் அடிக்க போறேன்னு சொல்லுவான். சோ சொல்லிட்டு நம்ம பேக்சுனுக்கு முன்னாடி அவனோட கைய இப்படி 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 பண்ணிக்கிட்டே இருப்பான். எக்கச்சக்க கையோட ஆஃப்டர் இமேஜஸ் கிரியேட் ஆகும். எல்லாம் வந்த உடனே ஒவ்வொரு பகுதியா சொல்லி சொல்லி அடிப்பான். காலு, அடுத்து ஷோல்டர், அடுத்து கை, அடுத்து தலை அப்படின்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பான். எல்லா அடியையும் வாங்கி இந்த பேக்சுன் விழுந்த உடனே அடுத்து தலை 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 அப்படின்னு 5 தடவை சொல்லிட்டு 6 தடவை அடிப்பான். அடிச்சு இந்த பேக்சுனி மொத்தமா மேக்கம் போட வச்சிருவான். சோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம பேக்சுன் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவன் முன்னாடி நம்ம சிங்மிங் நின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இப்பதான் இந்த பேக்சுன் யோசிப்பான், நான் தோத்து போயிட்டேன், ரொம்ப ரொம்ப மோசமா தோத்து போயிட்டேன். இந்த தோல்வியை பத்தி என்னால வெளில கூட சொல்ல முடியாது, அவ்வளவு கேவலமா அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே நம்ம பேக்சுனுக்கு ஒரு டவுட் இருக்கும், நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறின அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம சிங்மிங் உடனே சொல்லுவான், நான் ஸ்ட்ராங் கிடையாது, நீ வீக்கு. நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தோத்து போகல, நீ வீக்கா இருக்கிறதுனாலதான் நீ இந்த சண்டையில தோத்து போயிட்டேன்னு சொல்லுவான். உடனே இதை கேட்டு கோவப்படுற நம்ம பேக்சுன், நான் வீக்கா? நான்
இந்த மவுண்ட் வாசெக்டோட ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள், அதுவும் ஒரு ஜீனியஸான டிசிபிள். நான் தான் இந்த மவுண்ட் வாசெக்ட அடுத்த நிலைமைக்கு கொண்டு போய் இந்த செக்டோட செக்ட் லீடரா மாற போறேன்னு சொல்லுவான். கரெக்ட், எல்லாத்தையும் நீ பண்ண போறதான். ஆனா நீ வீக்கா இல்லன்றதுக்கு உன்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்பான். ஆனா நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி இந்த பேக்சோன் சொல்லும் போது, நான் ஆரம்பத்துல இருந்து இதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஹார்ட் ஒர்க்கே போடல, உனக்கு புரியுதா இல்லையா? இப்ப மவுண்ட் வாசெக்ட் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இந்த நிலைமையில இருந்து மவுண்ட் வாசெக்ட நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு உன்கிட்ட ஏதாவது வழி இருக்கா? அதை நீ எப்படி பண்ண போற, எப்ப பண்ண போற? உன்னால அது எதையுமே சொல்ல முடியாது. நீ கேட்டா ஹார்ட் ஒர்க் போட்டேன்றியே, அந்த ஹார்ட் ஒர்க்ல அப்படி நீ என்ன பண்ண? எல்லாரும் சேர்ந்து ஒரு வருஷம் எங்கேயோ போனீங்க, அங்க போயிட்டு ஒரு ட்ரைனிங்க பண்ணீங்க. அந்த ட்ரைனிங் டஃப்னு நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. சொல்லிட்டு எல்லாரும் வந்து அதை செலிப்ரேட் பண்றதுக்கு சரக்கு வேற அடிக்கிறீங்க. அடிச்சது மட்டும் கிடையாது, மவுண்ட் வாசெக்டுக்கும் சதனசி செக்டுக்குமான கான்ஃபரன்ஸ் இவ்வளவு பக்கத்துல இருக்கு. இப்ப போய் உங்களோட ஜூனியர்ஸ புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல எங்க ஹார்ட் ஒர்க் இருக்கு? இந்த ஹார்ட் ஒர்க்கை தான் நீ போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நீ ஒரு கிணத்துல மாட்டின தவளை மாதிரி. நீ இருக்க கிணத்துல நீ தான் பெரிய ஆளா இருக்கலாம். அந்த மாதிரிதான் நீயும் இந்த மவுண்ட் வாசெக்ட்ல பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிற. அப்கோர்ஸ் இந்த மவுண்ட் வாசெக்ட்ல உனக்குன்னு பெருசா காம்படிஷனே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த காரணத்தினால உனக்கும் தெரிஞ்சிருக்காது. நீ ஒழுங்கா சண்டை போட்டதெல்லாம் அந்த சதனச்சில இருக்கிறவங்க கூட மட்டும்தான். அந்த சண்டையிலையும் நீ தோத்துதான் போன. இத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எதையுமே தப்பா புரிஞ்சுக்காத. நான் ஸ்ட்ராங் கிடையாது, நீ வீக்குன்றதுனாலதான் நீ தோத்து போனன்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம பேக்சூன் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்பான். அப்படின்னா உன்னை விட ஸ்ட்ராங்கான ஆளுங்க எத்தனை பேரு மத்த செக்ட்ல இருக்காங்கன்னு கேட்பான். உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், திரும்பி நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அப்கோர்ஸ் நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். என்னை விட ஸ்ட்ராங்கான எந்த ஒரு ஆளையுமே உன்னால மத்த செக்ட்ல பார்க்கவே முடியாது. ஆனா நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நீ தோத்து போகல, நீ வீக்கா இருக்கிறதுனாலதான் நீ தோத்து போன. உனக்கு ஒண்ணு புரியலையா? நீ சொன்னியே செகண்ட் கிளாஸ் டிசிபிள்னு. உன்ன மாதிரி எத்தனை செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ்ல ஜீனியஸ் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? உடாங் செட்டு, ஷவுலிங் செட்டு, நாம்கூங் செட்டு, இந்த செட்டுக்கெல்லாம் நீ போய் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஜீனியஸ் கொட்டி கிடப்பாங்க. அவங்களுக்கு எதிரால உன்னை கம்பேர் பண்ண கூட முடியாது. அவங்கள யாரா இருந்தாலும் சரி, அவங்களும் இதே மாதிரி உன்னை தோக்கடிச்சிருப்பாங்க. அப்ப இந்த பேக்சூன் கேட்பான், அப்படின்னா நான் எந்த மாதிரியான ட்ரைனிங்க போடணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அட்லீஸ்ட் உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். சரி, நான் ஒருவேளை அந்த ட்ரைனிங்க ஃபாலோ பண்ணேன்னா என்னால ஸ்ட்ராங்கா மாற முடியுமான்னு கேட்கும்போது கண்டிப்பா முடியும்னு நம்ம சிங்மிங் சொல்லிடுவான். உடனே இந்த பேக்சூனும் அவனோட அந்த ஃபிஸ்ட் ஃபார்ம் சல்யூட்ட பண்ணி என்ன தயவு செஞ்சு ஸ்ட்ராங்கா மாத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்க பார்த்து கேட்பான். நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னா அதுக்கு நீ என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன். உன்னை என்னோட மாஸ்டரா நான் மதிக்கணும்னா கூட நான் அதுக்கு கூட தயார் தான். நீ என்ன வேணாலும் எனக்கு சொல்லு, என்னைய ஸ்ட்ராங்கா மாத்தினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இந்த பேக்சூன் சொல்லுவான். உடனே இந்த சிங்மிங் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு தேவையில்ல அப்படின்றவான். ஆனா நீ இது எல்லாத்தையும் எனக்கு கத்து தரேன்றதுக்காக தானே சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லையே, நான் சும்மாதான் ஒண்ணு சொன்னேன். நீங்க திரும்பியும் ஒரு விஷயத்த தப்பாவே புரிஞ்சுக்கிட்டீங்க சீனியர். நீங்களா வருவீங்களா? நீங்களா வந்து கோவப்பட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவீங்களா? அந்த சண்டை முடிஞ்ச உடனே நீங்களாவே அதுக்கு ஒரு கன்க்ளூஷனை கொடுத்துக்கிருவீங்களா? என்ன சீனியர் இது? லாஜிக்கே இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கன்க்ளூஷனை முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணணும். நான் உங்களை இவ்வளவு நேரம் அடிச்சது நீங்க தேர்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் எல்லாத்தையும் புள்ளி பண்ணீங்கல்ல, அதுக்கு மட்டும்தான். ஆனா நீங்க தேவையே இல்லாம என்கிட்ட சண்டைக்கு வந்து என்ன வெறுப்பேத்துனீங்கல்ல, அதுக்கு நான் உங்களை அடிக்கவே இல்லையே சீனியர். அந்த அடியை யாரு வாங்குறது? உங்களுக்கு நிறைய விஷயம் புரியல சீனியர். இப்ப அடிக்கிற அடியில உங்களுக்கு எல்லாமே புரிய வந்துரும். எதுக்கு நீங்க வீக்கா இருக்கீங்க, ஏன் உங்களால ஸ்வாட்ல ஒழுங்கா சண்டை போட முடியல, அப்புறம் எதுக்கு நீங்க எப்பயுமே என்கிட்ட சண்டைக்கே வரக்கூடாது, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நம்மளோட இந்த நைட்டு ரொம்ப பெருசா இருக்க போகுது. சோ அதனால நிறைய டைம் இருக்கு நீங்க அடி வாங்குறதுக்கு. ஆரம்பிக்கலாமா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பா. ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம சிங்மிங் தனியா வந்து உட்கார்ந்துருவான். அப்பாடியோ, இப்பதாண்டா அவன் நிம்மதியா இருக்கு, ரொம்ப நாள் என் மனசுல இருக்க பாரமே இறங்குன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பாப்பான். திரும்பி பார்த்தா அங்க என்னமோ ஒண்ணு கொலகொலன்னு கிடக்கும். அது நம்ம பேக்சூன் தான். நம்ம பேக்சூனை சமத்தியா போட்டு அடிச்சிருப்பான். அதனாலதான் இந்த நிலைமையில நம்ம பேக்சூன் இருக்கான். இருந்தாலும் நம்ம பேக்சூனுக்கு எந்த விதமான வெளிக்காயுமே தெரியாத மாதிரி அடிச்சிருக்கான். சோ நம்ம பேக்சூன் எப்ப எந்திரிக்கிறானோ அப்ப எல்லாமே சரியா போயிருமா. அப்பாடியோ, இருந்தாலும் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம சிங்மிங் சும்மா முன்னாடி பாப்பான். பார்த்தா திரும்பியும் அவன் மூஞ்சி முன்னாடி ஒரு மூஞ்சி வந்து நிக்கும். யாரு இது அப்படின்னு பார்த்தா திரும்பி சியோல் தான். ஐயோ, திரும்பியுமா? பக்கி எப்ப பார்த்தாலும் முன்னாடி வந்து பிசாசு மாதிரி பயமுறுத்திக்கிட்டே இருக்கியே, என்னைக்காவது நீ வரத சொல்லிட்டு தான் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் அப்பவே உன்னை கூப்பிட்டேனே அப்படின்னு இந்த சியோல் சொல்லும். கூப்பிட்டியா?
எப்ப கூப்பிட்ட? நீ தான் அவனை அடிச்சுக்கிட்டு இருந்தியே, அப்ப உன்னைய கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும். அப்படின்னா நீ எல்லாத்தையுமே பாத்துட்ட அப்படிதானே அப்படின்னு இந்த சிங்மிங் கேட்பான். உடனே இந்த சியோலும் ஆமான்னு சொல்லுமா. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சிங்மிங் அமைதியாவே இருப்பான். உடனே இந்த சியோல் கேட்கும், இதுக்காக என்னையும் கொல்ல போறியா நான் பாத்துட்டதுனால அப்படின்னோடனே, சாச்சா உன்னைய கொல்லலாம் மாட்டேன், இருந்தாலும் உன் தலையில எங்கேயாவது அடிச்சு நீ எல்லாத்தையும் எங்க மறப்ப அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். உடனே இந்த சியோலு, அது நான் எல்லாத்தையும் மறைச்சு போயானும். உண்மையாவா அப்படின்னோடனே, உண்மையாவே மறைச்சு போயானும்பா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நான் யாருன்னே எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். இப்ப நம்ம சியோல் கேட்கும், சரி எனக்கு இப்பயாவது அந்த டெக்னிக்க சொல்லி கொடுன்னு. நீ திரும்பி ஆரம்பிச்சிட்டதானே? ஆமா, எதுக்காக அந்த டெக்னிக்க நீ கத்துக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்மிங் கேட்பான். இல்ல, என்னால அதுக்கான ரீசனை உனக்கு சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் அந்த டெக்னிக்க கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும், அது நீ எனக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிரும். உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பான், சரி நீ ஒண்ணு நினைக்கிற மாதிரி அந்த டெக்னிக்கு நீ எனக்காக கெஞ்சலாம் தேவையில்ல, அது மவுண்ட்வா செக்ட்ல இருக்கிற எல்லா டிசிபிள்ஸ்க்கும் வரக்கூடிய ஒரு டெக்னிக் தான், யாரு வேணாலும் அதை பண்ணலாம், நான் உனக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல, கொஞ்ச நாள்ல நீயே கத்துக்கிறவன்னு சொல்லுவான். அப்ப அந்த சியோல் சொல்லும், ஆனா அந்த டெக்னிக் இப்ப மவுண்ட்வா செக்ட்ல இல்லையே அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங், ஓஹோ இந்த பொண்ணுக்கு அந்த டெக்னிக் இப்ப இல்லைன்றது முதற்கொண்டு தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, கரெக்ட் நீ சொன்ன மாதிரி அந்த டெக்னிக் இப்ப மவுண்ட்வா செக்ட்ல இல்ல, ஆனா கூடிய சீக்கிரமே வந்துரும், எல்லாரும் கூடிய சீக்கிரமே கத்துக்க ஆரம்பிப்பாங்க, நீயும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் அதுக்கு பதிலா வேற ஒன்னா உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு தன்னோட 2 விரல்லையும் கீயை கொண்டு வந்துருவான். சோ கொண்டு வந்துட்டு இப்ப ஒரு வித்தியாசமான டெக்னிக்க அவனோட கைகள் மூலமா ட்ரேஸ் பண்ண ஆரம்பிப்பான். அதோட ஸ்வாட் பார்த்த ட்ரேஸ் பண்ணுவான். அப்படி ட்ரேஸ் பண்ண உடனே நம்ம சியோலுக்கு இது என்ன டெக்னிக்ன்றது தெரிஞ்சிரும். இந்த டெக்னிக்க தான் நம்ம சியோல் எப்பயுமே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. நம்ம சிங்மிங் ஃபர்ஸ்ட் நம்ம சியோல பாப்பான்ல, அப்ப கூட அவ ட்ரைனிங் எடுப்பால, அப்ப அவ பிராக்டிஸ் பண்ண டெக்னிக்குமே இந்த டெக்னிக் தான், தி ஸ்வாட் ஆஃப் யூ மேடன். இந்த டெக்னிக்க தான் இப்ப நம்ம சிங்மிங் அவனோட கையால ட்ரேஸ் பண்றான். ஆனா நம்ம சிங்மிங் ட்ரேஸ் பண்ற அந்த டெக்னிக் நம்ம சியோலோட டெக்னிக்கை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன், ஃபண்டமெண்டலே மொத்தமாவே மாறி இருக்கும். அந்த டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம சிங்மிங் கேட்பான், இப்போ உனக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னு. உடனே இந்த சியோல் தலையாட்டி, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும், அதாவது நான் என்னோட லெவலை அதிகப்படுத்துற வரைக்கும் என்னால அந்த டெக்னிக்கை கத்துக்க முடியாது. அது வரைக்கும் என்னோட பேசிக்ஸை நான் இன்னும் திருப்பி பண்ணி நான் ஸ்ட்ராங்கா மாறணும், அதானே நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆமா அப்படின்னு அவனும் சொன்ன உடனே, சரி நான் கண்டிப்பா அந்த ட்ரைனிங்க பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லிடும். பரவாயில்ல, நீ உண்மையிலே நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட தலையில பேட் பண்ணிட்டு அங்க இருந்து போவான். நான் உன்னோட சீனியர், நீ என்னோட ஜூனியர், நீ இப்பெல்லாம் பேசுற அப்படின்னோடனே, தெரியும் இருந்தாலும் நீ ஒரு நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான். அப்படி நம்ம சிங்மிங் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவான். அங்க ஒண்ணு கிடக்குல்ல, அதை மட்டும் அதோட ரூம்ல தூக்கி போட்டு போயிரு, அது அங்கேயே கடந்துச்சுன்னா அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துரும் அதுக்கு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான். உடனே நம்ம சியோலும் அங்க இருந்து எந்திரிச்சு யோசிச்சு பாக்கும், இந்த டெக்னிக்கை எதுக்காக கத்துக்கணும் அப்படின்றத. அவங்க அப்பா ஞாபகம் தான் வருவாரு. சோ அவங்க அப்பா, இந்த டெக்னிக்கை கண்டிப்பா நான் ரெஸ்டோர் பண்ணியே தீருவேன், இந்த டெக்னிக்கை திரும்பியும் கொண்டு வந்து மவுண்ட்வா செக்டுக்கு நான் போய் என்னோட மன்னிப்பை நான் கேட்பேன், அப்படி நான் போறப்ப நான் உன்னையும் கூட்டிட்டு போறேன், நீ என் கூட வா, மவுண்ட்வா செக்ட் மாதிரி ஒரு நல்ல பிளேஸ் உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோல்ட்ட சொல்லியிருப்பாரு. உடனே அவங்க அப்பாவை நினைச்சுக்கிட்டு நம்ம சியோல் யோசிக்கும், கண்டிப்பா என்ன நடந்தாலும் சரி அந்த டெக்னிக்கா நான் கத்துக்கிட்டே தீருவேன்பா அப்படின்னு. இப்ப நம்ம சிங்மிங் அவனோட இடத்துக்கு வந்துருவான். அதாவது அவன் தங்கியிருப்பான் அந்த இடத்துக்கு. வந்த உடனே இவனுக்காக நம்ம ஜாங்கு ஜோகுலு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சுன்னு இவன் கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலா நம்ம பேக்சுன்னு காணாமா, அந்த காரணத்தினால எல்டர்ஸ் எல்லாரும் இங்க தேடிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேக்சுன் காணாம போனா எல்டர்ஸ் எதுக்கு இங்க வரணும், இதை கேட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சீனியர், என்ன போய் சந்தேகப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சொன்ன உடனே நம்ம ஜாங்கோ, அதானே நீ அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சிங்மிங், இப்படி பண்ணக்கூடிய ஆளா நீ அப்படின்னு. அப்பெல்லாம் இல்ல சீனியர், அதை நான் தான் பண்ணேன் அப்படின்பா. அப்புறம் ஏன்டா உனக்கு வருத்தமா இருக்கு, ஏன்டா மாத்தி உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு 2 பேரும் ஃபீல் பண்ணுவானுங்க. சரி பேக்சுன் உன் கூட தான் இருந்தாரு, ஆனாலும் நீ அவர்கிட்ட ஒன்னும் பண்ணிரலையே, நான் நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் கேட்பா. உடனே சிங்மிங் சொல்லுவான், அது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பொறுத்தது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பா. இல்ல நீ அவர் மேல எதுவும் கையெல்லாம் வச்சிரலையே, அவர் ஏதோ அடிச்சியா அப்படின்னு கேட்கும் போது, சச்ச சீனியர் நான் என்ன குழந்தையா, இப்பெல்லாம் போய் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவா. அப்பாடியோ, அதான் சிங்மிங் எங்களுக்கு தெரியும், நீ ஒன்னும் குழந்தைலாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஒரு சீனியரை போய் நீ அடிப்பியா, அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுன்னு
நான் ஒன்னும் அவரை சும்மாலாம் அடிக்கவே இல்ல. அவரு இனிமேல் என் வழியிலே வர முடியாத மாதிரி, என்னை எதிர்த்து வாயே திறக்க முடியாத மாதிரி நல்லா வெளுத்து வாங்கி தூக்கி போட்டு மிதிச்சிட்டு தான் வந்தேன் அப்படின்றவா. இது கேட்ட உடனே நம்ம ஜாங்கும், ஆமாமா அந்த பேக்சூனை தூக்கி போட்டு மிதிக்கிற நிலைமையில தான் அவனும் இருந்தான், நானே அப்படி பண்ணலான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆமா நீ இப்ப என்ன சொன்ன? என் காதுல விழுந்த வார்த்தைகள்லாம் உண்மைதானா? என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருப்பா. சோ இத்தோட இந்த சாப்டர்ஸை முடிக்கிறாங்க. நம்ம பேக்சூனோட நிலைமை என்ன? இனிமேல் போக போக இந்த சதனேஜும் மவுண்ட் வாசெக்டோட கான்ஃபரன்ஸ் வேற பக்கத்துல வந்துருச்சு. சோ இதோட நிலைமை என்ன? இத பத்தி எல்லாம் தான் நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.